என்னதான் சிங்கமா இருந்தாலும் புறையறதான் செய்யும். நான் எங்க விட்டேன்? எனக்கு மறந்து போச்சு மாப்பிள்ள. சரி, நீ என்ன தப்பு பண்ண தெரியுமா? என்ன பண்ண? இந்த விஷயத்துக்கு கோபி மச்சான தூதா அனுப்புனது மகா தப்பு. எவனாவது ஒருத்திட்ட லவ்வ சொல்றதுக்கு அவளோட புருஷனையே தூதா அனுப்புவானா? நீ பண்ணது அப்படி இருக்கு. மாப்பிள, கல்யாணம் தான் ஆகலை, ஆனால் கோவி தான் எனக்கு புருஷன் சொல்லி ஊரெல்லாம் என் தங்கச்சி சொல்லிட்டு திர்றா. இந்த நேரம் பார்த்து நீ கோவி மச்சான தூதா அனுப்பிச்சு விட்டு அவர் வழக்கம் போல இப்படி இப்படி அப்பாவே மூஞ்ச வச்சு கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டாப்ல. நீ கிளீன் போல்ட் ஆயிட்ட. கோபி நல்லா தாண்டா பேசுனுச்சு. மாப்பிள, என்னதான் இருந்தாலும் நீ இந்த விஷயத்துக்கு கோவி மச்சான் நம்மளது தப்பு. எனக்கு ஆச்சரியமா இருக்குடா. அப்படி கோவி மச்சான்ட்ட என்ன இருக்குன்னு இவங்க 2 பேரும் விழுந்தாளுங்க. ஒன்று, நம்ம 2 பேருமே பர்சனாலிட்டியாக இருக்கணும். என் பர்சனாலிட்டி பார்த்து இல்லை, ஃபுட்பால் பிளேயர் மாதிரி இருக்கேன். இல்லையே, நீ ஃபுட்பால் மாதிரி தான் இருக்க. நீ ஃபுட்பால் பிளேயரை பார்த்ததில்ல, அதான் இப்படி சொல்கிற. சரி, அதாவது கோவி மச்சானுக்கு இனிமேல் நடக்க தெரியுமா? நம்மளை எடுத்துக்க, நல்லா சரக்கா போடுறான். டெய்லி எந்த வேலையும் பார்க்காம ஃபுல் டைம் ஜாப்பாக பொம்பளைய பின்னாடியே சுற்றுறான். நம்ம கடமை உணர்ச்சியை பாராட்டி எவ்வளாச்சும் நம்மளை மதிக்கிறாளுங்களா? நம்மளெல்லாம் விட்டுவிட்டு அந்த பீத்த துணி தைக்கிற டெய்லர் கோவி மச்சானை போய் லவ் பண்ணுறாளுங்க. தங்கச்சியாச்சும் முறை பொண்ணு, சின்ன பிள்ளை. இவர் அப்பாவே மூஞ்ச வச்சு அப்படி இப்படின்னு கரெக்ட் பண்ணி விட்டாப்புல. அந்த மலர் தீ ஃபிகர் மாப்பிள, எப்படி விழுந்தானே தெரியல மாப்பிள. இப்பெல்லாம் நடந்தா எப்படா காரைக்குடியில் மழை வரும்? வயிற்றுச்சலா இருக்குடா. அதெல்லாம் விடு, எனக்கு மகா வேணும். அவ அனுதனே நீ தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும். ஆமாம், எல்லாத்தையும் கெடுத்து வச்சுட்டு இப்போ வந்து கேளு. ஆரம்பத்தில் இந்த மாதிரி சரக்கு வாங்கி கொடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தா நேரம் மகா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ரொம்ப லேட் மாப்பிள்ள. நீ அதை பற்றிலாம் பேசாத. இப்போ நான் என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சூப்பர் ஐடியா. என்ன? எந்த ஒரு பிரச்சனைக்கும் மசில்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, மைண்டை தான் யூஸ் பண்ணணும். நீ கோபி மச்சான்ட்ட சண்டையை போட்டு ஒரே அடியாக ஒதுங்கிட்டேன்னா கோபிக்கும் மகாவுக்கும் உள்ள ரூட்டு ஸ்ட்ராங் ஆயிரும். நீ என்ன செய்கிற, கோபி மச்சான்ட்ட உடனே போய் சாரி கேட்டு சமாதானம் ஆகிடு. அப்படியே அவர் கூட இருந்து கேம் ஆடு. அப்போ தான் இந்த மேட்டரை நீ கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? அது மட்டும் இல்லை, நீ இன்னொரு காரியமும் பண்ணணும். என்ன? அந்த ஈபிக்காரையும் மகாவையும் மோத விடணும். ஓகேவா? என்ன பார்க்குற? எப்பயுமே ஒரு பொண்ணு லைனில் இன்னொரு பொண்ணு கிராஸ் ஆச்சுன்னா ஈஸியாக பிரச்சனை வந்துடும். மகா மனசை நம்ம யாருனாலையும் மாற்ற முடியாது. ஆனால் கோவி மச்சான் இன்னொரு பொண்ணை ஆசைப்படுறாருன்னு தெரிஞ்சுன்னா அவள் ஈஸியாக கோவி மச்சானை வெறுக்க ஆரம்பிச்சிருவான். நீ அதுக்கேற்ற மாதிரி காய் நகர்த்து. புரியுதா? சரி மாப்பிள்ள, நல்ல ஐடியாவாக இருக்கு. மறந்துடாத, கோவி மச்சானை சமாதானம் போய் தான் கவுத்தணும். அந்த ஈபி பொண்ணை உள்ளே இழுத்து விடணும். எந்த ஒரு பிரச்சனையும் தள்ளி நின்று தாக்குறத விட கூட போய் குழி பறிக்கிறது தான் புத்திசாலித்தனம். திஸ் இஸ் யுவர் ஆப்ரேஷன். ஓகே? எஸ் மாப்பிள்ள, கவுக்குறேன். எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட டிரான்ஸ்போர்ட் திறப்பு விழா இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் மங்கள இசை. சொக்கலிங்க மயில்வானத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவங்களுடைய கச்சேரி கேட்டிருப்பீங்க அல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 பேரும் இதனால் வரையிலும் இணைஞ்சு தான் வாசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு முதல் முறையாக மயில்வாகனா நம்மளுடைய கச்சேரியில் தனித்து வாசிக்க போகிறாரு. அவருடைய முயற்சியை நம்ம ஆதரிக்கணும். வாங்க மயில்வாகனா. இதை தாண்டி நான் இத்தனை நாளாக ஆசைப்பட்டேன். கடைசியில் உங்கள் அப்பாவுக்கு இப்போவாது புத்தி வந்துச்சு. தனியாக கச்சேரி பண்ணா அதுக்குண்டான மரியாதையே தனி தாண்டி. அப்பாவையும் பெரியப்பாவையும் சேர்த்து பார்த்தே பழக்கப்பட்டுருச்சுமா. இப்போ அப்பா மட்டும் தனியாக கச்சேரி பண்ணுறது எனக்கு ரொம்ப சரின்னு படலமா. அடி போடி, உனக்கு வேற வேலையே இல்லை. எத்தனை காலந்தே அண்ணே அண்ணேன்னு இவர் அவரை சவலை பிள்ளை மாதிரி பிடிச்சி தொங்கிட்டே இருப்பாரு. இன்னைக்காவது ஆம்பளையா லட்சணமா தனிச்சு கச்சேரி வாசிக்கிறாருன்னா எனக்கு சந்தோஷமா இருக்குடி. அண்ணே, ஆரம்பிக்கலாம்ண்ணே. அப்பா நல்லா வாசிக்கிறாரோ இல்லையோ, மேடையில பாக்குறதுக்கு நல்லா அம்சமா இருக்காரு.
என்னண்ணே? என்னால வாசிக்க முடியலடா. அண்ணன் இல்லாம என்னால வாசிக்க முடியலடா. ஏண்ணே? என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அவர் தானடா என்னோட குரு. அவர் இல்லாம என்னால தயவு செய்து எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எங்க அண்ணன் இல்லாம என்னால வாசிக்க முடியல. இந்த விழா சிறப்பா நடக்கிறதுக்கு நான் வேற ஏற்பாடு பண்ணி தரேன். உடனே பண்ணி கொடுத்துட்றேங்க. வாழ்த்துக்கள். என்னால முடியலங்க, முடியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. சபையில வாசிக்கிறதும் சாமி முன்னாடி நாதஸ்வரம் வாசிக்கிறதும் ரெண்டும் ஒண்ணுதான். நிறைஞ்ச சபைக்கு வந்து வாசிக்க முடியலன்னு சொல்றது தெய்வ குற்றம் செஞ்ச மாதிரி. அதுக்குத்தான் நான் இப்ப மேடைக்கு வந்தேன். உள்ளபடியே உங்களோட சேர்ந்து உட்கார்ந்து நானும் தம்பி வாசிக்கிறத கேட்கணும்ட்டு தான் வந்தேன். ஏன்னா இன்னைக்கு தான் முதல் முறையா அவர் நாதஸ்வரம் வாசிக்க வந்திருக்காரு. சூழ்நிலை நானும் அவரோட சேர்ந்து வாசிக்கும்படியே ஆயிடுச்சு. மன்னிக்கணும், நானே இன்னைக்கு வாசிக்கிறேன். சரி, நல்லதுண்ணே. கிறுக்கு பிடிச்ச மனுஷனா இருக்காரு. இத்தனை நாள் ஆசை நிறைவேற சமயத்துல கல்ல தூக்கி போட்டாரு பாவி மனுஷன். வேணையா வந்து நிக்கிறாரு உங்க பெரிய அம்மா. இங்கே வந்து புலம்பாத, எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். ஏங்க, உங்களுக்கு புத்தி கெட்டு போச்சா? வழியில வந்த சீதேவிய எட்டி உதைக்கிற மாதிரி இப்படி கூத்து பண்ணிட்டீங்களே. உங்களுக்கு தனியா வாசிக்க தெரியாதா இல்ல உங்களால முடியாதா? வாய முடியா, நீ பேசாம இருக்க முடியாது உன்னால. இங்க நல்லா பேசுவீங்க, ஆனா மேடையில எல்லாம் வெட்டு தானா? உங்க வீராப்பு எல்லாத்தையும் என்கிட்ட மட்டும் தான் காட்டுவீங்க. எல்லாரும் முன்னாடியும் கைய ஓங்க வேண்டாம்னு பாக்குறேன். என்னடா கொஞ்ச நாளா அடிக்காம இருக்கீங்கன்னு பார்த்தா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? அங்க போய் சேர்ந்துட்டீங்களா? இனிமேல் அப்படித்தான் நடக்கும். நம்ம கச்சேரியை வீட்டுக்கு போய் வச்சுக்கலாமா? வாங்க. இவருக்கு போய் அளவு பார்த்து அலங்காரம் பண்ணேன் பாரு, என்னைய சொல்லணும். ஏய் காமு பரமு வாங்க. மகா எங்க உள்ள இருக்கா? மகேஷ் உள்ளதான் இருக்காங்க. சரி வா. என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வா. காமு. ஏய் மகா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். மகா குளிக்க போறேன். இல்ல முகம் கழுவ போறேன். பேசிட்டுங்க வந்துறேன். சரி வாங்க. மகேஷ் அக்கா கீதால எங்க? கீதாக்கு மகேஷ்கா பாட சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓ வாக்கா வா பரமு. ஏய் மகேஷ் எங்க? மகேஷ் ஏ ஹோம்வொர்க் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காங்க. உன்னோட ஹோம்வொர்க் அவங்க எழுதிட்டு இருக்காங்களா? சரி வா வா.
காமு பரமு எப்படி இருக்க மகேஷ்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். அக்கா நம்ம 5 பேரும் கொஞ்சம் தனியா பேசணும். அதுக்காக தான் நானும் காமு இங்க வந்தோம். சொல்லு காமு, என்ன விஷயம்? அப்பாவும் பெரியப்பாவும் எப்படி இருந்தாங்க? ஆனா இப்ப நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது நம்ம குடும்பம் நிரந்தரமா பிரிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு மகேஷ். ஆமாக்கா, நாங்க கூட அதை நினைச்சுதான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம எல்லாம் ஒண்ணு கூட எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இப்ப இது எல்லாமே போயிடும் போல இருக்கே. ஒற்றுமையா இருந்த நம்ம 2 குடும்பமும் நம்ம கண் எதிரவே பிரியறத பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க கூடாது, ஏதாவது செய்யணும். ஆமாக்கா, இப்ப என்ன பண்றது? இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் யாரு? வேற யாரு? மகாதான். அவ மட்டும் கொஞ்சம் நிதானமா இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காது. கரெக்ட். நானும் காமும் அக்காவும் இததான் யோசிச்சோம். இந்த பிரச்சனை தீரணும்னா மகா வந்து பாண்டிக்கிட்டையும் அப்பா கிட்டயும் பேசணும். பாண்டி புரிஞ்சுக்கிட்டாவே அப்பா தானா மனசு மாறிடுவாரு. ஆனா மகாதான் சித்தப்பாவை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்றாளே. அன்னைக்கு அத்தை உங்க வீட்டுக்கு கூப்பிட்டப்ப கூட வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. நாம தான் அவளை பேச வைக்கணும். அவளை எப்படியாவது உசுப்பேத்தி விடணும். மகா வரா. மகா, என்ன பரமு? நீ ஏன் எங்க வீட்டுக்கு வரல? சாரி பரமு, எனக்கு அங்க வந்து உங்களையும் அத்தையும் பார்க்கணும்னு ஆசைதான். ஆனா மயில் மாமாவை பாண்டியத்தனை பார்க்கவே பிடிக்கல. அன்னைக்கு ஏன் கண் முன்னாடியே மயில் மாமா கோபியத்தனை போட்டு எப்படி அடிச்சார் தெரியுமா? தெரியும். ஆனா கோபியனை அடி வாங்குறதுக்கு காரணம் யாரு? நீ தானே. சித்தப்பா கிட்ட மட்டும் தான் கோபியன் அடி வாங்குச்சா? ஏன் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட தான் கோபியனை போட்டு அடி நடிச்சாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மகா தானே. இப்ப நம்ம வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தானே மகா. எனக்கே வருத்தமா தான் இருக்கு. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு என் புருஷன் முக்கியம். அவர் எனக்கு வேணும். பெரியவங்க எல்லாம் முடியாதுன்னு சொல்றப்போ வேற நான் என்னதான் பண்றது? ஏன் பரமு, நம்ம மகா புருஷன் சொல்றது நம்ம கோபியன் தானே. வேற யாரு? கோபியா தானே புருஷன். அப்ப நீ எங்க வீட்டு மருமக தானே? ஆமா. அப்படின்னா இந்த வீட்டோட பிரச்சனை உன்னோட பிரச்சனை தானே. உன்னால உன் புகுந்த வீட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இதை தீர்த்து வைக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்குல்ல. இத பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? சும்மா கோபியத்தான் ஏன் புருஷன் சொன்னா மட்டும் போதாது. புருஷனோட பிரச்சனைய தன்னோட பிரச்சனையாவும் நினைக்கணும். அப்பாக்கும் பெரியப்பாக்கும் நடுவுல மனஸ்தாபம் ஆயிருச்சேன்னு கோபி என்ன தினம் தனியா கடையில உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. சரியா சாப்பிடறது கூட இல்ல தெரியுமா? இது எல்லாமே எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா கோபியத்தான் தான் என் உயிர்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு தெரியலையே மகா? இன்னும் கொஞ்சம் நாள்ல எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்து முன்ன நின்னு நடத்த வேண்டிய கல்யாணம் அது. இப்போ அவங்க 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி முந்தினத்து நைட்டு ஃபுல்லா கோபி என்ன ஒரே அழுக. அண்ணன் எப்படி அழாம இருக்கும்? கட்டிக்க பரவலால குடும்பம் இப்படி பிரிஞ்சிருக்குது. தங்கச்சி கல்யாணம் நடக்க போற அந்த நேரத்துல 2 குடும்பம் இப்படி தனித்தனியா பிரிஞ்சிருக்குதுன்னு நினைச்சா அழுக வராம இருக்குமா? கட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடியே மகா இந்த குடும்பத்தை பிரிச்சுட்டாளேன்னு ஊர்ல 4 பேர் பேசிடுவாங்களேன்னு சொல்லிதான் கோபி என்னை ரொம்ப ஃபீல் பண்ணுது. கோபியத்தா ரொம்ப வருத்தப்பட்டாரா? ஆமா மகா, இது நீ வாழ போற வீடு தானே? ஆமா. அப்படின்னா இந்த வீட்டோட கஷ்ட நஷ்டம்லாம் உன்னோடது தானே? அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குல்ல? சொல்லு மகா. நான் என்ன பண்ணணும்? எங்க அப்பாவையும் பாண்டின்னு ஒரு புடி பிடிக்கணும். உன் இஷ்டப்படி நீ யார வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா நீ கல்யாணம் பண்றதுக்காக எங்க அப்பா பெரியப்பா கூட சண்டை போடுறது எந்த விதத்துல நியாயம்? நீ கோபியனை மேல ஆசைப்பட்டு கட்டிக்கிற. இதுல அந்த லூசு பாண்டிக்கு என்ன பிரச்சனை? மகா, அவங்க லூசு மாதிரி பண்றாங்க. நீ படிச்சவ தானே? பாயிண்டா கேளு மகா. நீ கேக்குற கேள்வியில பாண்டியும் எங்க அப்பாவும் நாக்க புடுங்கிக்கணும். ஆமா மகா, இந்த சித்தப்பா மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு? இந்த வீட்டையும் எங்க அப்பாவை தூக்கி எறிஞ்சிட்டாரு. கொஞ்சம் கூட நன்றியே இல்ல. இதெல்லாம் நல்லா உரைக்கிற மாதிரி கேட்கணும். மகா பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவ மட்டும் பாயிண்டா பேச ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கேன், அவ பக்கத்துல யாருமே நிக்க முடியாது. என்ன மகா? நில்லு. எங்க போற? உங்க வீட்டுக்கு தான்.